ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான தேவாரா பார்ட் 1 தெலுங்கு படத்துடைய ரிவ்யூ தான். தமிழ் டப்பிங்லேயும் படம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ், சைஃப் அலி கான் அப்படின்னு பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ தன்னுடைய ஊரையும் ஊரை சேர்ந்த மக்களையும் எந்த ஒரு கெட்ட வழிக்கும் போகாமல் நேர்மையான முறையில் ஏதோ ஒரு வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் ஒவ்வொரு மக்களும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறாரு. இதுக்காக நம்ம ஹீரோ எடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் வில்லன்னால சில பிரச்சனைகளும் வந்து உருவாகுது. ஸோ வில்லன் கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு. தேவாரா அப்படிங்கிற நம்ம ஹீரோ வந்து அந்த ஊர் மக்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோடைய கதைக்கிழமை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடல் சார்ந்த ஒரு இடத்துல தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கே நம்ம ஹீரோ தேவாரா, அவருடைய கூட்டாளிகள் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க ராத்திரி நேரத்தில் கடலுக்கு போய் அங்கே சில கள்ளக்கடத்தல் வேலைகள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல திருடி இன்னொரு இடத்துல வந்து கொடுக்குறாங்க. பட் என்ன திருடுறாங்க, யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கும் அவங்க கூட்டாளிகளுக்குமே தெரியாமல் இருக்குது. ஒரு பாயிண்டில் இவங்க என்ன கடத்தினாங்க, யாருக்காக கடத்தினாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்போது, ஸோ நாம் பார்க்குற இந்த ஒரு வேலை வந்து தப்பான வேலை, இது வந்து பண்ணக்கூடாது, தப்பான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம நேர்மையான வழியில் வந்து போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மனசு மாறுறாரு. பட் இவருடைய கூட்டாளிகள் யாருமே வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கல. ஸோ இவங்க இது வரைக்கும் செஞ்ச இந்த கள்ளக்கடத்தல்னாலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய மக்களே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னுடைய கூட்டாளிகளை வந்துட்டு திரும்ப அந்த தப்பான தொழிலுக்கு வந்து போக விடாமல் தடுத்தாரா இல்லையா, ஸோ அந்த ஊரை வந்துட்டு வில்லன்கள் கிட்ட இருந்து காப்பாற்றினாரா இல்லையா, ஸோ இந்த சில கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த தேவாரா படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடித்தவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ படத்தில் ஹீரோவை நடித்த ஜூனியர் என்டிஆர் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். தேவாரா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டாக பொருந்தி இருக்காரு. ஸோ அந்த கேரக்டருக்கான பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த மாசான சீக்வன்ஸ் ஆகட்டும், நம்ம ஹீரோ வந்து மற்றவங்களுக்கு வார்னிங் வந்து கொடுப்பாங்க. இனிமேல் நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது, தப்பான விஷயங்களுக்கு போகக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுக்கக்கூடிய இடங்களாகட்டும், ஸோ இவர் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய இடங்களாகட்டும், எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது போக எமோஷனல் காட்சிகள்லையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சென்டிமெண்டலான சீக்வன்ஸ் இந்த படத்தில் நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. ஒரு பக்கம் அந்த தேவாரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் கேரக்டரில் வந்து ஜூனியர் என்டிஆர் தான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் வரும். இந்த 2 கேரக்டருக்குமான அந்த வேரியேஷனை வந்துட்டு இவர் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பையன் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னசென்ட்டாகவும், அப்பா கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு ரோல் வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாரு. படம் முழுக்கவே இவருக்கு தான் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவருக்காகவே இந்த படம் வந்து எடுத்த மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் இந்த படத்தில் இவர் வந்துட்டு ஓன் வாய்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காரு. இவரே தான் வந்து தமிழ்லேயே பேசியிருக்காரு இந்த படத்துக்காக. ஆல்ரெடி RRR படத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஓன் வாய்ஸாக வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த படத்துலேயே வந்துட்டு இவருடைய வாய்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ ஆல்ரெடி அந்த படத்துலேயே நம்ம இவருடைய வாய்ஸ் வந்து கேட்டதுனால நமக்கு அந்த அளவுக்கு அந்நியமாக வந்து தெரியல. அண்ட் படத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட வில்லன்கள் வந்திருக்காங்க, ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. மெயின் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஃப் அலி கான் தான். பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட முடியாது. ஒரு ரெகுலர் டெம்ப்ளேட் வில்லன் தான். ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு நார்மல் வில்லனாக தான் வந்து காட்டியிருக்காங்க. பட் இவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வில்லன் கேரக்டரை வந்து நீட்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் மோசம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த படத்தில் வில்லன் நெக்ஸ்ட் என்னடா பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பயமோ பதட்டமோ அந்த அளவுக்கு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னுமே கொஞ்சம் டெரராக வந்து காட்டியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. அண்ட் இந்த படத்தில் ஹீரோனா ஜான்வி கபூர் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்பவே லிமிட்டடான சீக்வன்ஸில் தான் வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வரக்கூடிய இடங்களில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாங்ஸில் வரக்கூடிய அவங்களுடைய டான்ஸ் ஆகட்டும், அண்ட் ஜூனியர் என்டிஆருக்கும் ஜான்வி கபூருக்குமான அந்த சின்ன சின்ன கான்வர்சேஷன் சீக்வன்ஸுமே ஸோ ரொம்ப சூப்பர் அப்படின்னு இல்லைனாலும் ஓகேவா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜான்வி கபூர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டரை வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தில் பிரகாஷ் ராஜ் சாரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரு. ஹீரோ யார், ஹீரோ எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாமே இவருடைய வாய்ஸ் ஓவரில் தான் வந்துட்டு வரும். ஸோ படம் முழுக்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெரேஷன் மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது இவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நிறைய இடங்களில். பட் அது வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது போதும்பா சாமி அப்படிங்கிற மாதிரி லைட்டாக தோண தான் செய்யுது. பட் ஆனால் பிரகாஷ் ராஜ்
பாக்யராஜ் சாரோடைய பர்ஃபார்மன்ஸும் நீட்டாகவே பண்ணியிருந்தார் எப்பவும் போலவே. ஸோ இவங்க போக படத்தில் வந்து மலையாளத்துலேருந்து ஷைன் டாம் சக்கோ, அதுக்கப்புறம் தமிழ்லேருந்து நம்ம கலையரசன், அப்புறம் ஹிந்திலேருந்து சைஃப் அலி கான், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொருத்தரை வந்து எடுத்து போட்டிருக்காங்க இந்த படத்தில். ஸோ அவங்க எல்லாரும் வரக்கூடிய இடங்களில் நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் அஞ்சாதே நரேன் வந்துட்டு ஒரு முக்கியமான ரோல் வந்து நடிச்சிருக்காரு. வரக்கூடிய இடங்கள் வந்து கம்மி தான், பட் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த படத்தை வந்து பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரத்னவேலு அவர்களுடைய கேமரா ஒர்க்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடல் சார்ந்த ஒரு இடத்துல வந்து இந்த கதைக்களம் நகருது அப்படிங்கிறதுனால அதுக்கான லைட்டிங் ஆகட்டும், அந்த கலர் டோன் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் நிறையா சிஜி ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து லைட்டாக ஏற்பட்டுச்சு. பட் ஓவராலாக விஷுவல் ட்ரீட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் வந்துட்டு ஒரு 2 சாங் என்னமோ தான் வந்துருக்கு. அதுலேயும் ஒரு சாங் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க போல். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன ஒரு சாங் வந்துட்டு இந்த படத்தில் இல்லை. சாங்ஸை விட இந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் ஹீரோவுக்கான அந்த பில்டப் காட்சிகள் ஆகட்டும், அப்புறம் ஒரு சில எமோஷனலான காட்சிகள் ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் நல்லா இருந்தாலும் படத்துடைய லென்த்து தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. இதில் படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு சில காட்சிகள் வந்து அங்கங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி தூக்கியிருந்தாங்கன்னா ஒரு 2.25 மணி நேரமோ இல்லை 2.5 மணி நேரத்துலையோ நீட்டாக வந்து முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிறிஸ்பாக வந்து கட் பண்ணியிருந்தாங்களே இந்த படம் பார்க்க இன்னுமே செமையாக வந்திருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து லேக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக ஏற்பட தான் செய்யுது. ஸோ பரபரப்பாக ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான சில சீக்வன்ஸும் இருக்குது. அது வந்து லென்த்தாகவும் எடுத்திருந்தாங்க. லென்த்தாக இருக்கிற படங்கள் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா காட்சிகளையுமே வந்து சுவாரஸ்யமாக இருந்தால் தான் அந்த 3 மணி நேரத்தை வந்து நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியும். ஸோ அது வந்து இந்த படத்தில் குறைவாக இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்தில் லாஜிக் இல்லாத பல காட்சிகள் வந்திருக்கு. என்னடா இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரியான காட்சிகள் நிறையவே இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த லாஜிக் அதை பற்றின கவலையெல்லாம் இல்லை. ஜாலியாக ஒரு கமர்ஷியல் படம், மாஸ் மசாலா படம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே இந்த படத்தில் படமாக்கப்பட்ட விதம் நல்லாவே இருந்தது. ரொம்பவே லென்த்தான ஆக்ஷன் காட்சிகள் தான். பட் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் காட்சிகளுமே வந்துட்டு வித்தியாசப்படுத்தி காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த தேவாரா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கான அந்த ஸ்டோரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அமைஞ்சிருந்தது இன்டர்வல் வரைக்குமே. செகண்ட் ஹாஃபில் தான் ஏகப்பட்ட லேக் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போதே ஆல்ரெடி நாம் பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் வந்திருக்கும். நிறைய படங்கள் நமக்கு ஞாபகத்தில் வந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, ஓகே, ஒட்டுமொத்த படமாக வந்து பார்க்குறக்கு எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக வந்து இருக்கும். அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட வயலன்ஸான காட்சிகள் வந்து அங்கங்கே இருக்கதா செய்யுது. ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்குறவங்க, மாஸ் மசாலா கமர்ஷியல் படங்களை விரும்பி பார்க்குறவங்க, ஏன்னா இந்த படம் வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸை விட தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்பவே விரும்பி பார்க்குறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது அந்த ஆடியன்ஸுக்கு தான் வந்து ப்ராப்பராக செட் ஆகிற மாதிரியான ஒரு படம். எனக்கு பர்சனலாக இந்த படத்தில் வந்து நிறைய காட்சிகளை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சுவாரஸ்யமாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இடையில வரக்கூடிய லேகான போரிங்கான காட்சிகள் ஆகட்டும், சுவாரஸ்யமே இல்லாத ஒரு சில சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப இழுத்து சொல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓகே, இந்த படம் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.